ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹாட்டான இந்த சம்மரில், இந்த வெக்கேஷன் டைமில் எல்லோரும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன், கெட் டுகெதர் எல்லாமே வச்சுக்கிறது வழக்கம். ஒரு 40 பேர் 50 பேர் கூடுற இடத்துல ஒரு நேரத்துக்கு வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், ஒரு நேரத்துக்கு நம்மளே சமைச்சிடலாம். இந்த கொளுத்துற வெயிலில் அடுப்படியில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கவும் முடியாது. சட்டுன்னு அதே சமயம் ஹெல்த்தியாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி கூட்டாஞ்சோறு நம்ம சேனலில் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ 40 பேருக்கு பண்ணுறது எப்படி பார்க்கலாம். அவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே நினைக்க வேண்டாம். 2 குக்கரில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து பண்ணிடலாம். இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை பெரிய 10 லிட்டர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது அரிசி எடுத்த அளவில் 3ல் 1 பங்கு துவரம்பருப்பும் மசூர் தாலுமா சேர்த்து எடுத்து களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதையும் அரிசி கூட சேர்த்து அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்த அளவில் 3 பங்கு தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு அடுப்பில் 8 லிட்டர் குக்கர் வச்சு அதில் நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் விட்டுக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். இது மிக்சடாக முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய் எல்லாமே நாட்டு காய்கறி வச்சுருக்கேன். இது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, 2 மாங்காய், 6 தக்காளி, காய்கறி எல்லாமே சேர்த்து இந்த குக்கர் ஃபுல்லாகவே இருக்குது. இதுக்கு மஞ்சள் பொடி, 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1 கட்டு அரைக்கீரை, 1 கட்டு சிறுகீரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய்கறி அரிசி பருப்பு வேகிறதுக்குள்ளால இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிக்சியில் ஒரு பெரிய தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கேஜி சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 25 மிளகாவத்தில் ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்ல மசி ஒன்று. இதை இந்த தண்ணியோடைய இதில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்ல விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸ் அளவு புளியை 2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டுக்கலாம். குக்கரில் காய் வந்தாச்சு. நல்லா குக்கரில் வச்சுருந்த அரிசி பருப்பும் ஜோராக வெந்துடுத்து பாருங்கள், ஊற வச்சுருந்ததுனால. இல்லைன்னா புழுங்கல் அரிசி வேக நிறைய டைம் எடுக்கும். இது 2 குக்கர்லேயுமா சரிபாதியாக காய் பருப்பு எல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சுருந்த மசாலாவையும் 2 குக்கர்லேயுமா விட்டு நல்லா கலந்து ஒரு கொதி விட்டால் போதும். லாஸ்ட்டாக வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் 50 கிராம் கடுகு, நிறைய கருவேப்பிலை சேர்த்து தாளித்து 2 குக்கர்லேயும் சேர்த்தா அருமையான காய்கறி, கீரை, பருப்பு, தேங்காய் எல்லாமே சேர்த்த சூப்பரான கூட்டாஞ்சோறு ரெடி. தொட்டுக்க பொரிச்ச அப்பளம் வடம் இருந்தால் போகிறோம், சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி அருமையாக பண்ணிடலாம். கூடவே ஒரு தயிர் சாதம், ஊறுகாய் போகிறோம். அருமையான லஞ்ச் ரெடி. இந்த கொளுத்துற வெயிலில் சாம்பார், ரசம், பொரியல், கூட்டுன்னு தனித்தனியாக பண்ண வேண்டாம். சம்மரில் தண்ணி ப்ராப்ளத்தில் நிறைய பாத்திரமும் ஆகாது. சட்டுன்னு 1 மணி நேரத்துக்குள்ளே சமைச்சிடலாம். சின்ன அளவுலையும் செஞ்சு காமிச்சிருக்கேன். 5-6 பேருக்கு தக்கனவும் நம்ம சேனலில். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.